நம் உடலில் 72 முதல் 75 வரை தண்ணீர் இருக்கிறது. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் 72% 75% வரை தண்ணீர் உள்ளது. நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் எவ்வாறு நடந்து கொள்ளும், எப்படி மாறும் என்பதை பார்க்கலாம். நாம் எப்பொழுதும் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் நேர்மறை எண்ணங்களாக மாற்ற வேண்டும். தண்ணீர் அருந்தும் போது நன்றியுடன் அருந்துங்கள். வீட்டில் கண்ணெல்லாம் தங்கிறாங்க. ஆனால் கண்ணெல்லாம் தங்க முடியுமா? அவ்வளோதான். தண்ணி ஒரு முக்கியம் வளர்க்கணும். குளிக்கிறதுக்கு, பாத்திரத்துக்கு, பாயிலுக்கு பார்த்துட்டு நீர் பரிசோதனை டாக்டர் ஹெமடாலஜி ஜப்பான் டாக்டர் பாருங்க, நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் உணர்வுகளை தண்ணீர் கிரகிக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறார். கம்பேஷன் சொல்லி தண்ணீர் சொன்னோம்னா அந்த மாதிரி ஒரு உருவம் வருது. தேங்க்யூ சொன்னோம்னா போய் காட்டணும். அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி போட்டல அவர் எழுதுறாரு தேங்க்யூ, கம்பேஷன், கைண்ட்னஸ் எழுதி பாருங்க மேடம். 20,000 தண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கறாரு, ஃப்ரீஸ் பண்ணுவாரு. ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் வருது தண்ணிக்கு. அந்த வார்த்தையை சொல்லி ஃப்ரீஸ் பண்ணுவாரு. சொல்ல எழுதி வச்சுவாரு. அவ்வளவுதான். எப்படி மாதிரி பாருங்க, இது என்னமா, ஐ வில் கில் யூ, யூ ஃபூல். இது வந்து ஹெவி மெட்டல். என்ன ஹெவி மெட்டல் மியூசிக்? உங்க தப்பா கொடுத்தா என்ன பண்ற, சாமி வரும், ஆத்தா வந்து இறங்குவா. மியூசிக் உங்களுக்கு சூப்பர் மியூசிக் மேடம். தண்ணி மியூசிக். ஆமா மேடம். எஸ். அப்ப அந்த தண்ணி குடிக்கிறதுனால ஆமா. நீங்க ஆடுங்க. என்ன ஆட பாருங்க. நாங்க கட்டி ஆடுங்க. என்ன ஆடுங்க. உங்களுக்கு சூப்பர். அதான் ஹெவி மெட்டல். Heavy metal music, but not divine music. Not divine. No, not divine. இந்த படம். தண்ணி நான் வெறும் ஒவ்வொரு துளியும் மன்னிக்க கலந்து. சரிங்களா? இது பாருங்க. இந்த ரைஸ். நீர் படிகள் வாட்டர். டாக்டர் மிசாரோ எவட்டோ தண்ணீருக்கு உணவுகளை கொடுத்து உறைய வைத்து படிகளாக மாற்றும் பொழுது நீர் அந்த உணவுகளை எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை கூறுகிறார். வெறும் வார்த்தைகளும் எண்ணங்களும் கூட நீரின் படிகளை மாற்றும். அதாவது வாயில் சொல்றது மட்டுமல்ல, என்னென்ன அந்த உள்ளுக்கு ரைஸ் சூடு கட்டு போகுது. ஐ லவ் யூ. எப்படி தந்தாங்க சொல்லுவாங்க தண்ணி. அதாவது இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுது. ஆமா. வெறும் வார்த்தைகள் ஓகே. பாத்தீங்களா? Let's do it. Thank you. Beautiful. Do it. Dirty. நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது தண்ணியுடைய அமைப்பு நல்ல விதமாக இருக்கு. உங்க தோட்ஸ் கூட மாத்த தண்ணி உங்க உடம்புல தண்ணி வேணும். நான் செத்து போறேன், எனக்கு உயிரே தேவையில்ல, என்னத்துக்கு வாழ்றேன், செத்து போறேன் திங்க் பண்ணுங்க. லேடிஸ் கேன்சர் வரும், பிரேஸ்ட் கேன்சர் வரும், யூட்ரஸ் எல்லாம் வரும், பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இப்போ நான் அந்த வியாதியை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன் வியாதி சேர்ந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் என்ன பண்றேன், செத்து போறியா? ஓகே செத்து போ. அது கொண்டு எனர்ஜி இருக்கு, செத்து போன்னு சொல்லி அங்கே பண்ணியா செத்து போ. அப்பதான் கேன்சர் இதெல்லாம் வரும். ஒன்னும் வேலை செய்யாது. தோட்டம் மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி வியாதி வரதுக்கு மூல காரணமே என்னோட எண்ணங்கள் தான். இந்த பண்ணி ஒன் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வந்து சாப்பிடு. எஸ் சார், என்னங்க வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் மேடம் நடிகர் ஏன்டா பாப்பா பாரு கை தூக்கு பாப்போம். எத்தனை பாருங்க, எத்தனை பேர் ஏன்டா பொம்பளை போற கை தூக்கு பாரு கட்ட பாரு. 1 2 3 4 5 6 7 8 10 20 30 40 60 காட்டு சும்மா என்ன பண்ணுறாங்க. எத்தனை ஆம்பளைங்க ஏன்டா ஆம்பளை கேட்டீங்க மேடம்? எத்தனை ஆம்பளைங்க ஏன்டா ஆம்பளை பொண்ணு கேட்டீங்கன்னா அது எங்கிட்ட வந்தீங்க உங்களுக்கு ஆம்பளை என்ன பண்ணுறீங்க? எத்தனை பொம்பளை உட்காந்து பண்ணணும் கேட்டா உண்மை சொல்லுங்க. ஏன் எங்க பண்ணுறீங்க? செத்து போகணும் நினைச்சுங்க. ஆமாங்க மேடம், இதுதான் உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும், இதுதான் ப்ராப்ளம் இருக்கும். இதுதான் மேடம், இதுதான்
எல்லாத்தையும் சவுக்கணும். முதல்ல மகன் படிங்க, உமன் அபிஷன் படிங்க, அயன் படிங்க, எல்லாம் சொல்றாங்க. நான் ஃபீல் பண்றேன். என்னைக்காச்சும் நான் ஏன் பொம்பளை குடும்ப கட்டிங் பண்ணிருக்கேன் நீ? என்னைக்காச்சும் ஏன் நான் பொம்பளை குடும்ப நினைச்சிருக்கேன் நீ? இல்ல நினைக்கல. அந்த மாதிரி இனிமே எல்லாம் பொம்பளை குடும்ப அக்கா தச்சு போய் பார்த்துக்கணும். கூட போய் கிட்ட பொம்பளை குடும்ப புரியுதா? ஓ Okay, very good.